விருச்சிக ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப உங்க ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். சரி, குரு யார் அப்படின்னு பாத்துட்டா 2, 5 குடையவர். அப்ப 2ஆம் அதிபதி குரு உச்சமாகும் பொழுது பணம் கிடைக்க போகுது. 2ஆம் இடங்கிறது உங்களுக்கு பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். குடும்பம் அமைய போகுது. பண வரவு இந்த வருடம் முழுவதும் தடையில்லாம வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ, உங்களுடைய குடும்ப தேவைகளை எப்படி எல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 5ஆம் அதிபதியாகி 9 உச்சமாகும் பொழுது உங்க ஜாதகம் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு வளர்ச்சி, உங்க நேர காலங்கள் மூலமாக உங்க குடும்பத்துக்கு வளர்ச்சி, உங்க தாத்தா பாட்டியில இருந்து அப்பா முதல் கொண்டு எல்லாருக்குமே இந்த விருச்சிக ராசி மூலமாக அனைவருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்க போகுது. ராசியை பார்க்கும் பொழுது சகல விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. கெட்டது விலகிறது, கெட்ட சகவாசங்கள் விலகிறது, கெட்ட நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே துண்டிக்கப்படுறது, உங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி, நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே விலகி ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள் கை கூடுறது, நீங்க என்ன முயற்சிகள் செய்தாலும் அது பல மடங்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இதுல என்னன்னா மாமனாருக்கு உதவி கிடைக்க போது அவர்கள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்படிங்கிறதும் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே குறைவில்லாம கிடைக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு இந்த வருடம். நம்பிக்கையா இருக்கலாம். தெய்வ அனுகிரகம் மூலமாக மீண்டும் மீண்டும் நீங்க வளரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த அதிபதியே உங்களுக்கு உச்சமாகும் பொழுது ஷேர் மார்க்கெட் யோகம் வர்றது, லாட்ரி, ரேஸ், சீட்டு, எம்எல்எம் இது போல தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டத்தை வச்சுதான் அவங்களுடைய ஜெயிக்கிறது, வின் பண்றது எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமாகும் பொழுது இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சியை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இல்லை. அதே போல ஒரு இடமாற்றம் பண்றது, ஒரு சொத்துக்கள் மாற்றம் பண்றது, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போறது, சொந்த பூர்வீகத்திலிருந்து வெளியூர் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. தசாபுத்தியும் நல்லா இருந்து விட்டால் நான் சொல்வதை விடவே இன்னும் நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நன்றி.